மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமையை இழந்தோம், உடமையும் இழந்தோம், உணர்வை இழக்கலாமா? நாம் தமிழர் அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பாய்ச்சல். சீமான் வரலாறு. கொண்ட கொள்கையில் உறுதியோடு கட்சி தொடங்கிய காலம் முதல் தற்போதைய சட்டமன்ற தேர்தல் வரை தனித்து போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சி. பார்த்துக்கிறோம், களத்தில் விளையாடும் போதானே எவன் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பா இருக்குன்னு தெரியும். பார்ப்போம், யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளுக்கும் ஒரே நேரத்தில் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து சாதனை படைக்கிறது. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற கொள்கையோடு சரிபாதி தொகுதிகளில் பெண்களை நிறுத்தி தேர்தல் களத்தில் வீறு நடை போடுகிறார்கள். தேர்தல் அரசியலில் இதுவரை வெற்றி கனியை ருசிக்காத நாம் தமிழர் கட்சி இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் தனக்கென தனித்துவமான இடத்தை பிடித்து அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி உள்ளது. இந்த நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். அரசியல் கட்சிகளின் வரலாற்றில் சுற்றுச்சூழல் பாசறை என்ற தனி அணியை உருவாக்கிய முதல் கட்சி நாம் தமிழர். மேடைக்கு மேடை இயற்கை வளங்களை பாதுகாக்க நீண்ட நெடிய உரை நிகழ்த்தும் அரசியல் தலைவர் சீமான். தம்பி, எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனாலும் போயிருவேன், வெளியே வேளாண்மை செஞ்சு ஊர்ல போய் எங்க அம்மா சொல்ற கார் சும்மா. பனை வளங்களை பாதுகாக்க மாநாடு, கடல் வளத்தை பாதுகாக்க மாநாடு, தண்ணீரை காக்கும் மாநாடு, மலைவளம் காக்கும் மாநாடு, கால்நடைகளை காக்க மாநாடு என்று தனித்துவமான அரசியல் பாதையில் பயணிக்கிறது நாம் தமிழர் கட்சி. கடந்த 2016ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 229 தொகுதிகளில் போட்டியிட்டு 4,58,104 வாக்குகள் பெற்றனர். படிப்படியாக வாக்கு விழுக்காட்டை உயர்த்தி கொண்டே வந்த நாம் தமிழர் கட்சிக்கு கடைசியாக நடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் 39 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளில் 35,60,485 வாக்குகள் கிடைத்தது. களம் கண்ட முதல் தேர்தலில் 1.1 விழுக்காடு வாக்குகள் மட்டுமே வாங்கிய நாம் தமிழர் கட்சி இப்போது 8.2 விழுக்காடு வாக்குகளோடு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக தனி சின்னத்துடன் திகழ்கிறது. இரட்டை மெழுகுவர்த்தி, கரும்பு விவசாயி, ஒலிவாங்கி சின்னங்களை பெற்று பொது சின்னங்களில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கு இன்று கலப்பையுடன் கூடிய விவசாயி சின்னம் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி என்று இருமுறை போட்டி வலுவாக இருந்த கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சுமார் 170 தொகுதிகளில் 3ஆம் இடம் பிடித்த நாம் தமிழர் கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி என்று மும்முனை போட்டி வலுவாக இருந்த போதிலும் மொத்தமுள்ள 39 தொகுதிகளில் 5 இடங்களில் 3ஆவதாக வந்து தேர்தல் அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தது. கட்சி தொடங்கிய இத்தனை ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சியால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை. 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளின்படி திமுக அதிமுகவிற்கு அடுத்த இடத்தை பிடித்துள்ளது. ஆனாலும் 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக உருமாற நாம் தமிழர் கட்சிதான் முதன்மை காரணம்.
தமிழ்நாட்டு அரசியலில் ஆட்சி மாற்றம் மட்டும் போதாது, ஆட்சி முறையில் மாற்றம் வேண்டுமென மேடைதோறும் முழங்கி வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நீங்கள் எங்களுக்கு வாக்கு தந்தாலும் தரவில்லை என்றாலும் நாங்கள் உறுதியாக ஒரு நாள் வெல்லுவோம். சீமான் குடும்பம் அன்றைய காலத்தின் காங்கிரஸ் பாரம்பரியம் கொண்டது. சிவகங்கை மாவட்டம் அரணையூர் என்ற கிராமத்தில் பிறந்த சீமான் சிறுவயதில் திராவிட கம்யூனிச சித்தாந்தங்களின் மீது ஈர்ப்புடையவராக இருந்தார். திரைத்துறையின் மீதான தீராத காதலால் சிவகங்கை மண்ணிலிருந்து தலைநகர் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார். திரையுலக ஜாம்பவான்களாக திகழ்ந்த இயக்குனர் பாரதி ராஜா, இயக்குனர் மணிவண்ணன் ஆகியோரின் பயிற்சி பட்டறையில் புடம் போடப்பட்டார். உதவி இயக்குனராக திரையை கற்றுக்கொண்ட சீமான் பாஞ்சாலங்குறிச்சி, இனியவளே, வீரநடை, தம்பி, வாழ்த்துகள் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கினார். பள்ளிக்கூடம், மகிழ்ச்சி, மாயாண்டி குடும்பத்தார் உள்ளிட்ட திரைக்காவியங்களில் நடிக்கவும் செய்தார் சீமான். சீமானுக்குள் இருந்த கொள்கை அரசியல் பொது மேடைகளுக்கு அவரை இழுத்து வந்தது. திராவிடர் கழக பெரியாரிய மேடைகளில் மூட நம்பிக்கைக்கு எதிராக முழங்கினார். பெண்ணிய விடுதலை குறித்து பாடம் எடுத்தார். திமுக தலைவர் கருணாநிதியிடம் நட்பு கொண்டிருந்த சீமான் 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது புதிதாக கட்சி தொடங்கிய விஜயகாந்திற்கு எதிராக ஊராக பரப்புரை செய்தார். 2008ஆம் ஆண்டில் இலங்கையில் தமிழர்கள் மீதான அடக்குமுறைகள் உச்சத்தில் இருந்தபோது தமிழ் திரையுலகம் ஒன்று கூடி ராமேஸ்வரத்தில் மிகப்பெரிய கண்டன பேரணி மற்றும் பொது கூட்டத்தை நடத்தினர். தமிழன் தன் இன வரலாற்றில சிங்களனிடம் அடிபட்டு செத்தான் என்று வர வேண்டுமா, சிங்களனை வென்று நாடு அடைந்தான் என்று வர வேண்டுமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். 2008 அக்டோபர் 19 அன்று ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் பேசிய இயக்குனர் சீமான், இயக்குனர் அமீர் ஆகியோரின் ஆவேசமான கண்டன உரை மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியது. அடுத்த சில நாட்களில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக சீமான், அமீர் கைது செய்யப்பட்டனர். ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட சீமான் ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக கொளத்தூர் மணியரசன் ஆகியோரோடு வழக்கில் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். சீமானின் பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது. காவல்துறையின் தொடர் கண்காணிப்பு வளையத்திற்குள் வந்தார் சீமான். அதுதான் சீமானின் அரசியல் பாதையை தீர்மானிக்கும் காரணிகளாகவும் அமைந்தது. மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த திமுக, அதன் தலைவர் கருணாநிதி, மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ், அதன் தலைவர் சோனியா காந்தி ஆகியோர் இலங்கை தமிழர்கள் நலனுக்கு எதிராக இருந்ததாக குற்றம் சுமத்தினார். மதுரை மாநகரில் கூடிய ஆதரவாளர்கள் முன்னிலையில் 2010 மே 10 அன்று நாம் தமிழர் கட்சியை தொடங்கினார். அடுத்து வந்த 2011 சட்டமன்ற பொது தேர்தலில் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை தோற்கடிக்க அதிமுக அணிக்கு ஆதரவாக இருந்தார் சீமான். தமிழகம் முழுவதும் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்தார். 2011 தேர்தலில் அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஜெயலலிதா ஆட்சி அமைத்தார். அடுத்து வந்த 2014 நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் அதிமுக கூட்டணியை ஆதரித்து காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிக்க தீவிர பரப்புரை மேற்கொண்டார் சீமான். தானே தேர்தலில் களமிறங்க முடிவு செய்த நாம் தமிழர் கட்சி 2016 சட்டமன்ற பொது தேர்தலில் தனித்தே களம் கண்டது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூர் தொகுதியில் களமிறங்கினார். கடலூர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக வேட்பாளர் MC சம்பத் தேர்வு செய்யப்பட்டார். திமுக வேட்பாளர் இள புகழேந்தி 2ஆம் இடம் பிடித்தார். முதல் தேர்தலில் 5வது இடம்தான் சீமானுக்கு கிடைத்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதியில் களம் கண்டு திமுக வேட்பாளர் KPP சங்கர், அதிமுக வேட்பாளர் குப்பன் ஆகியோருக்கு அடுத்த இடத்தை பிடித்தார். மீத்தேன் எரிகாற்று, முல்லை பெரியாறு, காவிரி நதிநீர் உரிமை, தாமிரபரணி நதிநீர் பாதுகாப்பு, கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு, ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இளைஞர்களை திரட்டி மிக பெரும் போராட்டங்களை நடத்தினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் 1.1 விழுக்காடு, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.89 விழுக்காடு, 2021 சட்டமன்ற தேர்தலில் 6.72 விழுக்காடு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 விழுக்காடு என்று தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவை பெற்று தனித்தே களம் காண்கிறது நாம் தமிழர் கட்சி. ஆனால் தமிழ்நாட்டின் தேர்தல் வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் 30 முதல் 40 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகள் பெற்றவர்களே வெற்றியாளர்களாக மாற முடியும்.
கட்சி தொடங்கும் முன்பு திமுகவிற்கு ஆதரவு, கட்சி தொடங்கிய பின்பு 2 தேர்தல்களில் அதிமுகவிற்கு ஆதரவு என்று பரப்புரை செய்த சீமான் தேர்தல் அரசியலில் கால் பதித்த பின்பு திமுக அதிமுக 2 கட்சிகளையும் சமதூரத்தில் வைத்து எதிர்ப்பரசியல் செய்து வருகிறார். எமக்கான உரிமையை நாங்களே பெற்றுக் கொள்வோம் என்று தேசிய கட்சிகளை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார். எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை என்கிற உறுதிப்பாட்டுடன் களம் காணும் சீமான் சட்டமன்றத்தில் தங்களது கோரிக்கை முழக்கத்தை எழுப்புவோம் என்று நம்பிக்கையோடு நடைபோடுகிறார். 2006ஆம் ஆண்டில் நடிகர் விஜயகாந்த் அரசியல் வருகைக்கு எதிராக தேர்தல் பரப்புரை செய்த சீமான் 2026ஆம் ஆண்டில் நடிகர் விஜய் அரசியல் வருகைக்கு எதிராக தேர்தல் பரப்புரை செய்கிறார். மாற்று அரசியலை, மாற்றத்திற்கான ஆட்சி முறைகளை சீமான் தருவார் என்ற நம்பிக்கையோடு இளந்தமிழர் படையோடு பெருந்தமிழர்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். சீமான் ஆட்சியை காண காலம் காத்திருக்கிறதா? பார்க்கலாம்.